Hi friends. இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் நம்ம இந்த சிகப்பு கலராக இருக்கிறது தான் ஜவ்வுன்னு சொல்லுவோம். இந்த ஜவ்வு விலகி போய் இந்த நரம்பு மேலே அழுத்தி இருக்கிறதுனால தான் நிறைய பேத்துக்கு பேக் பெயின் வரும். இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜவ்வு லைட்டாக அழுத்தி இருக்கு, ஒரு சின்ன ஒரு ஜவ்வுல தேய்மானம் வந்திருக்குன்னா அதை டீஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த ஜவ்வு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அழுத்தி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பெயின் அதிகமாக இருக்கும், ரேடியேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அழுத்தி இருக்கு அப்படின்னா அதை எக்ஸ்ட்ரூஷன்னு சொல்லுவோம். இந்த ஜவ்வு இருக்கு இல்லையா, இது விலகி வந்து கீழே தொங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சீக்வஸ்டேஷன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் பேஷண்ட்டுக்கு காலை எடுத்து வச்சு நடக்கவே முடியாது, கால் ஃபுல்லா ரேடியேஷன் பெயின் இருக்கும், கால் மரத்து போகும். இதை வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயிடும். வித்தவுட் சர்ஜரி கூட நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ.